இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் மதியற்றவர்களா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனம் 17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Wherefore be ye not unwise, but understanding what the will of the Lord is. Ephesians chapter 5 verse 17. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க மதியற்றவர்களை போல, அறிவில்லாதவர்களை போல இருக்கக்கூடாது, மாறாக கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மதியற்றவர்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம ஒருத்தவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க கிட்ட போய், சரி எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை இந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு நேம் சொல்லிடுவாரு. அடுத்த வார்த்தை, எப்படி போறீங்க, எந்த டைரக்ஷன்ல போறீங்க அப்படின்னு நம்ம கேட்டா, அவருக்கு எந்த ஆன்சருமே இல்ல. நான் எதுல போறேன், பஸ்ல போறேனா, பைக்ல போறேனா, பிளைட்ல போறேனா, எதுவுமே அவருக்கு தெரியல அப்படின்னா நம்ம அவரை பத்தி என்ன நினைப்போம்? ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வழியில போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் அநேகர் இந்த மாதிரியான ஒரு மதி இல்லாமல் நடக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க காலம் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, காலம் பொல்லாததா இருக்கிறது. சோ நீங்க என்ன பண்ணணும்? மதியற்றவர்களை போல, அறிவில்லாதவங்களை போல நடக்க கூடாது. மாறாக தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நமக்கு அறிவு இருந்தா கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய சித்தம் என்னன்றதை நம்ம அறிஞ்சு கொள்ளுவோம். நம்ம எப்போ அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறோமோ அப்போதுதான் அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஆசைதான், தேவனோடு கூட பரலோகத்துக்கு போயிடணும். ஆனால் அவர் எந்த வழியாக என்னை கொண்டு போகிறார், அதற்கு நான் என்ன செய்யணும், இதுதான் நமக்கு தெரியறது இல்ல. நாமளா ஒரு சர்டன் வேஸ நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு, இந்த வழியா போனா நான் பரலோக ராஜ்யத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் ஓடிட்டு இருக்கோம். என கண்மானவர்களே, என காரியம் அப்படி கிடையாது. நம்ம வேதத்துல தெளிவாய் வாசிக்கிறோம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிற்க கடவன் அப்படின்னு வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் ஒருவேளை தேவன் நான் போக வேண்டிய இடத்துக்கு என்னை நடந்து போக சொல்றாரு அப்படின்னா, நான் யாரோ ஒருத்தங்க லிப்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக கார்ல போக கூடாது. இன்கேஸ் நான் போனேன் அப்படின்னா அந்த கார் எங்க வேணா பிரேக் டவுன் ஆகலாம், எப்போ வேணா யூ டர்ன் பண்ணி வேற எங்கேயாவது டைவர்ட் ஆயிடலாம். சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவன் எதற்காக, எப்படி என்னை அழைத்து கொண்டு போகிறார், எந்த வழியா நான் போகணும், இதை நான் ஃபைன் பண்ணணும், இதுல தெளிவா இருக்கணும். இன்னொரு காரியம், ஏதோ தேவன் என்னை அழைத்திருக்கிறார், நான் சொகுசா போயிட்டு இருக்கேன், என்னோட பாத் ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக ஏதோ கஷ்டமான வழியில வர்றவங்கள நம்ம பரியாசம் பண்ணக்கூடாது. ஏதோ அவங்க பாவம் பண்ணவங்க, கீழே இருக்கவங்க, அதனாலதான் இந்த பாடு, இந்த போராட்டம் அப்படின்னு நினைக்க கூடாது. என கண்மானவர்களே, தேவ சித்தம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதுல இன்னொரு காரியம் இருக்கு, தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறியறது பிரதர்? எனக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன், எப்படி போயிட்டு இருக்கேன், தேவனிடத்தில் எப்படி கேட்கணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு அநேகர் சொல்றது உண்டு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சில நேரத்துல நம்ம பிள்ளைங்களை வண்டியில ஏறுன்னு சொல்லிடுவோம், எங்க போறோம்னு சொல்ல மாட்டோம், நம்ம பாட்டுக்கு வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருந்து நம்மளை நச்சு எடுப்பாங்க. நச்சு பண்ணி எப்படியாவது, டாடி எங்க போறோம், எப்ப போறோம், எதுக்கு போறோம், அங்க என்ன வாங்கி தருவீங்க, இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணிட்டு ஹாப்பியா அதுக்கப்புறம் வண்டியில உட்கார்ந்துருப்பாங்க. இதை போலத்தான் நாம் எப்போது தேவனிடத்தில் தந்தை மகன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்த்து கொள்ளுகிறோமோ, ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கேட்கிறதை போல எல்லாவற்றையும் நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். அதுக்காக ஒரு முந்திரி கொட்டை மாதிரி செயல்படுற காரியம் கிடையாது. மாறாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு வைத்திருக்கிற காரியத்தை பிள்ளை எப்படி கேட்டு அறிந்து கொள்ளுமோ, அதை போல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தேவனிடத்தில் இருக்க வேண்டும். அப்போது தேவன் தமது சித்தங்களை, தமக்கு பிரியமான காரியங்களை, நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு தெரியப்படுத்துவார்.
எப்போது அவரது சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ அப்போது அதிலே நிலைத்திருந்து அவருக்காய் நாம் பாடுபடுவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, அந்த மேலான கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. அப்பா, நாங்க எந்த நேரத்திலும் எங்களுடைய மாம்சத்தின்படி நாங்க நடக்க கூடாது. எந்த காரியத்தையும் எங்களுடைய ஓன் சிந்தனையில நாங்க செய்யக்கூடாது தகப்பனே. ஒவ்வொன்றையும் அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்று அதன்படி நடக்க, உமது சித்தப்படி மாத்திரமே நாங்கள் காரியங்களை செய்ய ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதமான உமது கரத்திலிருந்து வராத ஓப்பன் டோர்ஸை நோக்கி நாங்க போகக்கூடாது. ஆவியானவரே, உமது கரத்திற்குள்ளாய், உமது சித்தத்திற்குள்ளாய் மாத்திரமே நாங்கள் நிற்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.